நீங்கள் எழுதின முதல் புத்தகம் என்ன? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் புக்கில் முதல் புக்லெட். புக்லெட், ஓகே. புத்தகம் அல்ல, ஒரு குறுநூல்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல் புக்லெட். அது இந்த ஃபஸ்ட் இயர் எம்டெக் படிக்கும்போது 1969 நவநாவகள் இன்றைக்கு தேவையா, டங்ஸ் டுடே, அதுன்னு எழுதினேன். அது ஆக்சுவலாக என்னுடைய 2வது கிறிஸ்தவ பிரசுரம், செகண்ட் பப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து 1965 காரைக்குடியில் நான் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது விடுதலையின் நற்செய்தின்னு சொல்லி ஒரு ட்ராக்ட் எழுதினேன், 4 பேஜ் ட்ராக்ட். அதான் நான் எழுதின முதல் கிறிஸ்தவ பிரசுரத்துக்காக நான் எழுதினது. ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்தியாவில் ட்ராக்ட்ஸ் ரொம்ப கம்மி. சாமுவேல் டேனியல்னு ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. விசுவாச ஜெப கைப்பிரதி கழகம்னு வச்சுருந்தார், ஃபெய்த் ட்ராக்ட் லீக்னு சொல்லி. அவர்கிட்ட இருந்தால் எல்லோரும் ட்ராக்ஸ் வாங்குவாங்க. அவருக்கு நிறைய ட்ராக்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து வரும். அது இந்த கழுகு அப்படின்னு ஒரு ட்ராக்ட் வந்து, இப்படி சில ட்ராக்ஸ் எல்லாம் வரும். சரி, நாங்கள் என்ன பண்ணோம், சரி இவர்கிட்ட போய் வாங்குறதுக்கு நம்மளே அமெரிக்காவுக்கு எழுதணும், அது அந்த சின்ன வயசில் இருக்கிற ஆசை தானே. ஸோ ஃபாரின் அட்ரஸுக்கு எழுதி போட்டோம். அவங்க அங்கேருந்து 2-3 பெட்டி அனுப்பிட்டாங்க ட்ராக்ஸ். அவ்வளோ என்னென்னா 2 டைட்டில். ஒன்று வந்து ஈஸ் டேட்டிங் ரைட், காதலிப்பது சரியா, அது ஒரு ஒன்று. அடுத்தது தாடி, ஏன்னா அப்படி ஒரு டாக்டர் அங்கே இருக்குது, தாடியை கண்டிப்பாக வைக்கணும், பெரிய குரூப்பே இருக்குது. இது என்னடா 2மே நமக்கு சரி வராது, டேட்டிங்கும் சரி வராது, தாடியும் சரி வராது. ஸோ ஆனால் 2 பெட்டி 3 பெட்டி, அது எப்படி அதை காலி பண்ணுறதுனே தெரில. கடைசியில் அது எரிச்சிட்டோம், அது வேறு கதை. ஸோ பிறகு யோசித்தோம், இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்முடைய, ஏன்னா அப்போ நாங்கள் நிறைய கிராம ஊழியம் செய்கிறோம். அப்போ கிராமத்துக்கு போகும்பொழுது நாங்கள் பண்ணுற அந்த பிரசங்கங்கள் இதெல்லாம் எங்களுக்கு என் மனசில் இருக்குது, எழுதுனா என்னன்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன். அந்த ட்ராக்ட் வந்து இப்போ ஆண்டோட கிருபையினால் இப்போ 65 எழுதுனது, இப்போ கிட்டத்தட்ட அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆயிருக்கா? 60 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 13-14 லாங்குவேஜில் அது பப்ளிஷ் ஆகிருக்கு, ஒரு மாற்றமும் இல்லாமல், இன்க்ளூடிங் சைனீஸ் அண்ட் ரஷ்யன் போயிருக்கு. அது அதனுடைய விசேஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வாசித்த பிறகு ஒன்று முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கணும், இல்லைன்னா முழு இருதயத்தோடு ஆண்டவரை வெறுக்கணும். அவன் அந்த நடுநிலைக்கு வர முடியாது. ஸோ இந்த ஹிந்துஸுக்கு, நான் கிறிஸ்டியன்ஸுக்கு ரொம்ப ஒரு த யூனிக்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் த ஒன்லி வே அப்படிங்கிறத அவங்கள பாதிக்காமல், அதே சமயத்தில் நம்முடைய செய்தியையும் நீர்த்து போக பண்ணாமல், டைல்யூட் பண்ணாமல் அதை எழுதுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகு சில ட்ராக்ஸ் எல்லாம் எழுதினேன், லைஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெத் அப்படிலாம் எழுதினேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் இன் ரைட்டிங். 2யும் கர்த்தர் வந்து ரொம்ப அதிகமாக ஆனர் பண்ணார், கனப்படுத்தினார். அதுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். தொடர்ந்து பிஓஎம்ல நிறைய ஒவ்வொரு மாதமும் ஆர்டிகிள்ஸ்னு எழுதுவீங்கல்ல? ஆமாம். பிளெஸ்ஸிங் மேகசின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 1971 பிளெஸ்ஸிங் மேகசின் கிடையாது, செய்தி மடல்னு ஒன்று ரிலீஸ் பண்ணோம், நியூஸ் லெட்டர்ன்ட்டு. அதில் நான் ஃபஸ்ட்டு எழுதின ஆர்டிக்கிள் வந்து 5 கிரேட் திங்ஸ் ஃப்ரம் புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து 5 மிகப்பெரிய காரியங்கள், கிரேட் கிரேஸ், கிரேட் பவர், கிரேட் நம்பர்ஸ், கிரேட் கிரீஃப், இப்படின்னு சொல்லி ஒரு காரியங்கள்லாம் எழுதி விட்டு ஆர்டிக்கிள் எழுதினேன். எனக்கு இந்த எழுதுறதுக்கு வந்து ஒரு விருப்பம் எங்கே எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், நான் ஸ்கூல் படிக்கும்போது, ஹைஸ்கூல் படிக்கும்போது ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு கிளாஸ் மேகசின் ஒன்று உண்டு, பிறகு ஸ்கூல் மேகசின் ஒன்று உண்டு. இந்த கிளாஸ் மேகசினுக்கு நான் எழுதுகிற என்னுடைய ஆர்டிக்கிள் எல்லாம் எடுத்துக்குவாங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் எழுதின ஆர்டிக்கிள் வந்து மை ராணின்னு எழுதியிருந்தேன். ஸோ அந்த மை ராணின்னு சொல்லி எழுதி, மை ராணி கூடிய அவள் எப்படி இருக்கும், அவள் எப்படி இருப்பா, என்ன ஏது அப்படின்னு போட்டு, அவளுக்கு எந்த செயின் பிடிக்கும், அது இது எல்லாம் எழுதி, சாயங்காலம் நான் அவளை கூட்டிகிட்டு போவேன் வெளியே, நாங்கள் 2 பேரும் வெளியே போவோம், அப்படி இப்படின்னு சொல்லி எழுதி, கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சு, கடைசியில் வந்து அந்த ராணி வந்து எங்களுடைய பொட்ட நாயின்னு சொல்லி எழுதினேன்.
மை ராணி, அதான் அது பேர் ராணி தான் விட்டுருந்தோம், தெருவில் எல்லாருக்கும் தெரியும் ராணின்ட்டு. ஸோ இப்படி அதுலேருந்து அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படியே எவ்வளோ ஆகி அப்புறம் ஸ்கூல் மேகசினுக்கு என்னை எடிட்டராக போட்டாங்க. ட்ராமா, ஸ்கூல் ட்ராமா, மேஜர் ட்ராமா எல்லாத்துலேயும், இங்கிலீஷ் ட்ராமாலேயும் நான் தான் மெயின் ஆக்டராக இருப்பேன், தமிழ் ட்ராமாலேயும் மெயின் ஆக்டராக இருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் குயிக்காக மெமரைஸ் பண்ணுவேன், அந்த வசனங்களை குயிக்காக மெமரைஸ் பண்ணுவேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா அப்பவே ஹீரோ, அப்பவே ஹீரோ. இல்லை, நடிக்காமல் 100% நடிக்காமல் உலகத்தில் இருக்க முடியாது. அது ஓரளவுக்கு அங்கங்கே சில காரியங்கள் நடிக்கிறதுனா என்ன, ஏமாத்துறதுக்கு இல்லை, நம்ம கொஞ்சம் அது இம்ப்ரெஷன் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தானே, அது மனுஷிகம்தான், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஸோ இது இப்படி தான் என்னுடைய எழுத்து பணி துவங்கிச்சு. பிறகு ஒரு 3 வருஷம் கழித்து 4 வருஷம் கழித்த உடனே ரட்சிக்கப்படணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, ஈவன் சிஎஸ்ஐ சர்ச்சில் கூட எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லலை. ரட்சிக்கப்படணும் ஒப்பு கொடு, சரி முன்னாள் ஆண்டவர் என்ன ஒப்பு கொடு. சரி, ஒப்பு கொடுக்குறது ரட்சிக்கப்படுறது இல்லை. ஒப்பு கொடுக்குறதுன்னு சொல்லி அப்படிலாம் ஒன்றும் புதிய ஏற்பாட்டில் டாக்டரினே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படுவது எப்படிங்கிறதான் இருக்குது. ரட்சிக்கப்படுவது எப்படி? முதலாவது நீ ஒரு பாவின்னு சொல்லி உணரணும். பிறகு இந்த பாவத்துக்கு பதிலாக பலியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசிக்கணும். விசுவாசித்து உன் வாயினால் அதை நீ அறிக்கை பண்ணணும். அப்பொழுது ரட்சிப்புண்டாம். இதுதான் சால்வேஷன் ஸ்டெப்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இவாஞ்சலிஸ்ட் சால்வேஷன் ஸ்டெப்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஒப்பு கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பீப்புள் ஆர் மிஸ்லெட். அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, முக்கியமான ஒரு அனுபவத்திற்குரிய கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால் இப்படி சிலதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பி சேவ்டு நவ், இப்பொழுதே ரட்சிக்கப்படுங்கள் அப்படின்னு ஒரு அவுட்லைன் எழுதினேன். அப்புறம் அடுத்தாப்பில் ஹீலிங் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதனால் பி ஹீல்டு நவ் இப்படி எழுதிட்டே இருக்கும்போது ஒரு 2 எழுதி முடிச்சிருப்பேன். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஜீவானந்தம் எனக்கு ஒரு மெசேஜ் அப்புறம் பொன்ராஜ் ஐசக்னு சொல்லி பிஓஎம்டைய முதல் மிஷினரி மூலமாக அனுப்புனாங்க. ஏன்னா பொன்ராஜ் அண்ணன் தான் மகிழ்ச்சின்னு சொல்லி ஜீவானந்த மேகசினுக்கு அசோசியேட் எடிட்டராக இருந்தாங்க. அவங்க மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. என்ன மெசேஜ் அனுப்புனாங்கன்னா, தம்பியினுடைய இந்த சீரீஸ் தான் ரொம்ப முக்கியமாக வரும், இந்த பிளெஸ்ஸிங்லேயே கிளாசிக் இது தான், அவ்வளோ கிறிஸ்பாக அந்த ஸ்டெப்ஸ் போட்டுறாங்க. ஏன்னா ஆர்டிக்கல் எழுதுறத விட அவுட்லைன் எழுதுறது கஷ்டம். ஆர்டிக்கல் நம்ம கொஞ்சம் வளஞ்சளவு சேர்க்கலாம் கூட, பட் அவுட்லைன் வரும்போது கிறிஸ்பாக இருக்கணும், அதுதான் அப்படின்னு இருக்கணும், வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். ஸோ அண்ணன் பார்த்துட்டு அது ரொம்ப நல்ல தம்பி எழுதுகிறாங்க, இதுதான் ஒரு முக்கியமான இதாகும்னு நினச்சாங்க. 26 சேர்த்து முதல் புக்கு போட்டேன். அந்த புக்கு பேர் பொற்பழங்கள், ஆப்பிள்ஸ் ஆஃப் கோல்ட் இன் த பிக்சர்ஸ் ஆஃப் சில்வர்னு நீதிமொழியில் வாசிக்கிறோம் இல்லையா, வெள்ளித்தட்டிலே பரிமாறப்பட்ட பொற்பழங்கள் போட்டேன். அப்புறம் அது முடித்த உடனே அந்த 26 முடித்த உடனே சால்வேஷனில் ஆரம்பித்து செகண்ட் கம்மிங் வரைக்கும் பி ரெடி நவ் அது வரைக்கும் போனேன். அப்புறம் அடுத்தாப்பில் உடனே அடுத்த மேகசினில் இப்போ என்ன வரப்போகுதுன்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. 27வது இது கொண்டு வரல, புதுசாக ஒன்று ஆரம்பித்தேன். எது வேண்டும் அப்படிங்கிறத முதல் 26, எது வேண்டாம்ங்கிறது அடுத்த 25. இப்போ அது ஒரு 25 சேர்ந்தவுடனே அதை சேர்த்து சிறு நரிகள், தோட்டத்தில் இருக்கிற பூவும் பிஞ்சுமாக இருக்கிற பழங்களை கெடுக்கிற சிறு நரிகளை பிடியுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பாவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஆகட்டும். ஸோ அந்த பொற்பழங்கள், சிறு நரிகள், அந்த காம்பினேஷன் ஆஃப் டைட்டில்ஸு இதுதான் எனக்கு ஆரம்பத்தில் வந்தது. எத்தனையோ எடிஷன் எத்தனையோ லாங்குவேஜில் வந்துருச்சு. ஆண்டோடைய கிருபையினால் இன்றைக்கி நான் பேனாவை எடுத்து ஒன்று எழுதணுன்னா உடனே அதை இந்தியாவில் உள்ள 10-12 மொழிகளில் மொழியாக்கம் பண்ணுவதற்கு காத்து கிடக்குறாங்க எக்ஸ்பர்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, இதுக்கு நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம்னு சொல்லி. அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஆனால் துவக்கம் அற்பமான ஆரம்பம். God has anointed your tongue to speak and your pen also is anointed. Right. ஆனால் 18 வயசுல அந்த ட்ராக் எழுதிருக்கீங்க. ஆமாம், 18 வயசு. 22 வயசு. நல்லா கணக்கு பண்ணுறீங்களே. அவரு கணக்கு பண்ணலாம். இல்லை, 22 வயசுல டங்ஸை பற்றி எழுதிருக்கீங்க. ஆமாம். ஸோ வாட் பேஃபல்ஸ் மீ இஸ் அந்த 18 வயசுல, பிகாஸ் அந்த சமயத்தில் சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஃபார் யூ டு ஹேவ் த கிளாரிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட்
and also the flow to write it and the confidence to write it. How did you get equipped constantly? அப்போமே வந்து ஏன்னா நாசரேத்துக்கு வராத சுவிசேஷ பிரசங்க மாதிரியே கிடையாது. ஒரு கன்வென்ஷனில் 3 பேர் பிரசங்கமாரு. அது யாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரே கன்வென்ஷனுக்கு 3 பிரசங்கமாரு. ஒன்று டாக்டர் சாம் கமலேசன், அடுத்தது டாக்டர் தியோடர் வில்லியம்ஸு, அடுத்தது விக்டர் மனோகரம். கேன் யூ இமேஜின் தீஸ் 3 பீப்புள் ஆன் ஒன் புல்பிட்? அது நாசரேத்துக்கு தான் அவங்க அங்கே தான் அந்த ஊருக்கு அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதில் இன்னொரு ஃபேக்டர், டாக்டர் சாம் கமலேசனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ். இதெல்லாம் பெரிய ஜெயன்ஸு. இந்த 3 பேர் உட்கார்ந்து கேட்குற கன்வென்ஷனை தான் முதல் நான் சாட்சியே சொன்னது. ஸோ இப்படி நிறைய கன்வென்ஷன் அடுத்து கன்வென்ஷன் இருக்கும். அதனால் ஒரு பாட்டு புஸ்தகத்துக்கு பேரே கன்வென்ஷன் கீதங்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுப்புதல் கீதங்கள், அப்புறம் ஜோசப் பால்சனுடைய ஆராதனை கீதங்கள்லாம் பின்னால் வந்துச்சு. பட் முதல்ல வந்த பிரமாதமான பாட்டு புஸ்தகத்துக்கு பேர் கன்வென்ஷன் கீதங்கள். ஸோ அந்த கன்வென்ஷன் கீதங்களில் அவ்வளோ கன்வென்ஷன் நடந்தாலும் ரட்சிக்கப்படுவது எப்படி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படலை. அதை நான் நல்லா உணர்ந்தேன். இன்றைக்கி நாசரேத்திலையும் நாகர்கோவில்லையும் அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் சுவிசேஷம் தெரியும், ஆனால் எப்படி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி கொடுக்கல. அது ஒரு காரணம். சிலர் வந்து கிண்டலாக சொல்லுவாங்க, நாசரேத்து மனம் திரும்பாது, நாகர்கோவில் மனம் திரும்பாது, நாய் வேணா சேலை உடுத்துவாங்க. ஸோ அது என்னென்னா அந்த அளவுக்கு இது ரெண்டும்னா அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது. தெளிவாக சொல்லலையே. ஒருவன் எனக்கு தெளிவாக சொல்லாவிட்டாலும் எனக்கு எப்படி தெரியும்னு அவனே சொன்னானே. படிச்சுட்டு தானே போனான். அவன் ஒன்றும் படியாதவன் இல்லையே. அவன் ஒரு பெரிய ஃபைனான்ஸ் செக்ரட்டரின்னா அவன் எப்படி மாதிரி எவ்வளோ படிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவன் ஒரு பெரிய ஜீனியஸ். வாசிக்கிறேன், யாரும் சொல்லிக் கொடுக்கணும்ல, சொல்லிக் கொடுக்கலையே. பைபிள் படிப்பாங்க, ஜோமுன்னுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதில் 3 செய்கிற மாதிரி செய்வான். பட் அவன் எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு தெரியலையே. அதனால தான் அதை உட்காந்து நான் ஸ்டடி பண்ணும்போது எனக்கு இந்த தெளிவு வந்துச்சு. அதை நான் எழுதுனேன். அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்